எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேமியாவை வச்சுட்டு தேங்காய் பால்லாம் வச்சுட்டு இனிப்பு சேமியா ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் தயிர் சேமியா ஒன்று பண்ணலாம். அதில் நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நல்லா பண்ணலாம். காலையில் டிஃபனுக்கும் மத்தியானத்துக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காவை திருவி வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 ஏலக்காய் போட்டிருக்கேன். நமக்கு தேங்காய் பால் இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தேங்காய் திருவி போட்டு பண்ணிங்கன்னா பால் நல்ல வெள்ளை கலரில் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம். நல்ல தேங்காய் பால் வந்து சூப்பராக வந்துருச்சு. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிட்டேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப அருமையாக நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து பனங்கல்கண்டு இருந்தாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து நாட்டு சக்கரை போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ நம்ம அந்த இடியாப்பம் அந்த தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி வந்து அந்த இடியாப்பம் ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நான் 2 பேக்கெட் அளவுக்கு சேமியாவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது இந்த சேமியாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதில் போட்டால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த கஞ்சி பதம் இருக்கிறதுனால பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் லேசாக கொஞ்சம் திறந்த மாதிரி வைங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம போட்ட உடனே இந்த சேமியா வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான பதம். நீங்கள் கையில் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். உடையுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதை எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். இதை வெந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம்னா டக்குன்னு எடுத்து இதில் ஊற்றிடலாம். அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு கொழப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி கொஞ்சம் கலந்துக்குங்க. நார்மல் வாட்டர் தான் இது. இந்த மாதிரி பச்சை தண்ணியை நம்ம ஊற்றி நம்ம அந்த மாதிரி வடிச்சிடுறதுனால இதில் இருக்க அந்த வாசமும் போயிடும். நல்ல கலகலன்னு நல்லா உதிரியாக நமக்கு வந்து இடியாப்பம் கிடைக்கும். சேமியா வந்து நல்லா இடியாப்பம் மாதிரியே நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு நீங்கள் வந்து இது சேமியாவில் பண்ணதுன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொன்னீங்கன்னா தான் தெரியும். சாதாரணமாக இடியாப்பம்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டு போய் தேங்காய் பால் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு தயிர் சேமியா மாதிரி ஒன்று பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ஒரு தேங்காய் பால் வச்சுட்டு நம்ம இதை சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு. இதுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு ஒரு தேங்காய் பால் ஒன்று பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்க இந்த இடியாப்பம் வச்சு செஞ்சு வச்சுக்கோ இல்லைங்களா, அந்த சேமியாவில் அதை வச்சுட்டு இப்போ நமக்கு ஒரு தயிர் சேமியா ஒன்று பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 15 திராட்சையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு திராட்சையும் போட்டுக்கலாம். கருக விட்டுறாமல் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சமாக ஜீரகம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன், அதையும் போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாத்திரம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேமியா பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இந்த பாத்திரம். இப்போ இந்த சேமியாவை இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நல்லா கெட்டி தயிராக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சையும் போட்டுக்கலாம். அதில் மாதுளம்பழம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் இந்த மாதிரி பச்சை திராட்சையும் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாமும் போட்டுக்கலாம்.
இதை நல்லா கிளறி விட்டு நம்ம பசங்களுக்கு இதை கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு தயிர் சேமியா செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு நல்ல சேமியா ஒன்று பண்ணியிருக்கோம். காலையிலேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஃபனுக்கு வச்சுக்கலாம் சேமியாவும் தேங்காய் பாலும். இது வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு உங்களுக்கு தயிர் சேமியா வச்சு சாப்பிட்டிங்கன்னா வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் இந்த சேமியாவை செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.